அடிங்க. ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. உரிய முடியாது. சரி, அது கரெக்டாக அப்படியே தூக்கி இந்த கவுச்சை போட்டு ஏமா பூரா எடுத்து ஒரு காலகட்டத்திலே இந்த தெரு இந்த வீதி எங்கும் மக்கள் பெருவெள்ளமாக திரண்டிருப்பார்கள்.
இன்ட்ரோ. இன்னைக்கு அட்சய தீதி சொல்லுங்க ரிஷபஸ்வாமி நம்ம தரிசனம் பண்றோம். அன்றைக்கு கொண்டாடம் வர்றப்போ நம்ம ஆகாரம் கொடுத்து அவரை திருப்திப்படுத்துறத நாமளும் அதனால திருப்திப்படுத்தி நல்லதை பெறுவதற்கு வாய்ப்பாக உள்ளது. ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆள் ஆகுதுங்க படபடன்னு 5 நிமிஷத்துல இறக்கி வச்சுட்டு போகணும்.
நிறைவுற்ற பின்னர் பகவான் ஜினாலயத்தில் எழுந்தருளினார். இந்த ஜினாலயம் ஸ்ரீ நேமிதீர்த்தங்களுடைய ஜினாலயம். ஆகவே நேமிதீர்த்தங்களுடைய திருவரலாறும் நேமிதீர்த்தங்களுடைய சகோதரர் கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய வரலாறும் இங்கே அழகான ஓவியங்களாக திருவரலாறு தீட்டப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் இந்த பகுதியில் கிருஷ்ணனுடைய திருவரலாறும் பகவானுடைய நேமி சுவாமியுடைய திருவரலாறும் இங்கே ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன.
நேமி சுவாமியினுடைய திருவள்ளாற்றின் ஒரு பகுதியாகும். இது மணக்கோலம், துறவரம், பூணல், கேவல ஞானம் அடைந்து சமோசனம் அமைதல் போன்ற மிக அழகான ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. இது கிருஷ்ணனுடைய வரலாறு. பகவான் சமோசரணத்திலும் பகவான் முக்தியை அடையும் பரிநிர்வாண கல்யாணத்தை செய்கின்றார்கள். ஆகவே இந்த ஜினாலயம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஜினாலயமாகும். மிக நேர்த்தியான முறையில் அமைக்கப்பட்ட மிக அழகான ஒரு அற்புதமான மணியிலே செதுக்கப்பட்ட ஒரு அழகிய ஒரு சிற்பம் போன்ற ஒரு அமைந்த ஒரு கோயிலாகும். இன்று அட்சய திருதியை திருவிழா. அட்சய திருதியை முன்னிட்டு இங்கு காலையில் பகவான் ஸ்ரீவிகாரம் எழுந்தருளினார். இப்போது ரிஷபமாமுனிக்கு ஆகார தானம் அளிக்கும் நிகழ்ச்சி இன்னும் சிறு நேரத்தில் நடைபெற உள்ளது. ஒரு கரண்டி